ஹாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று. 1790 பெஞ்சமின் பிராங்க்லின் வந்து இறந்து போகிறார். 1790 அவர் இறக்கிறதுக்கு முதல் ஒரு உயிலொன்று எழுதி வைக்கிறார். என்னன்னு சொன்னால், தன்னுடைய சொந்த ஊரான தான் பிறந்த ஊரான பாஸ்டனுக்கு வந்து $1000, அதே போல் தான் வளர்ந்த ஊரான பிலடெல்பியா இந்த ஊருக்கு வந்து $1000, மொத்தமாக $2000 உயில் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கார் பெஞ்சமின் பிராங்க்லின். இந்த $2000 இப்போ வேணுமெண்டா ஒரு மிக குறைஞ்ச தொகையாக இருக்கலாம். 1790 காலப்பகுதியில் இது ஒரு மிகப்பெரிய தொகை. சரி, அப்போ 1790 பெஞ்சமின் பிராங்க்லின் இறந்தா பிறகு இந்த தொகையை அந்த ரெண்டு ஊரும் எடுத்தாங்கன்னு கேட்டால் இல்லை. அங்கதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த $2000 தொகையை வந்து 200 வருடங்களுக்கு பிறகுதான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் பிராங்க்லின் உயிர் எழுதி வச்சுக்கார். அப்ப 1790 இறந்தா பிறகு அந்த தொகையை எடுக்க இயலாது. அதுல இருந்து 200 வருடம் கழிச்சு 1990 அந்த தொகையை எடுக்கிறாங்க. வங்கியில இருந்த அந்த தொகை பணம் வந்து கூட்டு வட்டியா வளர்ந்து கடைசியா எவ்வளவு அமௌண்ட் இருந்துன்னு பார்த்தா 200 வருஷம் கழிச்சு இருந்த அந்த தொகையானது $6.5 மில்லியன் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வெறும் $2000 வந்து 200 வருடங்களுக்கு பிறகு வந்த தொகை $6.5 மில்லியன். இந்த $6.5 மில்லியன் தொகையை வந்து 2 ஊரும் வந்து சரிசமமா பிரிச்சு கொண்டிடும்.